அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பம்னு குடும்ப நலன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற பெண்களாக நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களை இறைவன் படைக்கும் போதே ஒரு இரக்க குணத்தோடு தான் படைச்சிருக்கான். இறை நம்பிக்கை இல்லாத பெண்களை கூட கண்டுபிடிச்சிட முடியுமே தவிர இரக்க குணம் இல்லாத பெண்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்தோஷமோ துக்கமோ மோஸ்ட்லி பெண்களுக்கு என்னென்னா போய் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும், இல்லை யாருக்காவது தன்னால் முடிஞ்ச கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிடணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணும். என்ன சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும். அதை தாண்டி அவங்க என்னன்னா ஒரு சிலர் போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சிலர் கையில் இருக்க பணத்தை கொடுப்பாங்க, ஒரு சிலர் போய் உண்டியலில் போட்டு வருவாங்க, ஒரு சிலர் ஆர்ஃபனேஜ் போவாங்க, முதியோர் இல்லத்துக்கு போய் கொடுப்பாங்க. அதையும் மீறி இப்போல்லாம் நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பர்த்டே அது இதுனா கூட வீட்டில் பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணுற காசை கொண்டு போய் எங்கன்னா ஆர்ஃபனேஜில் கொடுத்துட்டு வரலாம். அந்தளவுக்கு இப்போ பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேர் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இது எல்லாமே பண்ணி கிடைக்காத ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம வெளியே போகிறோம், உதாரணத்துக்கு வீட்டுக்காரு கூடயோ அப்பா அண்ணன் தம்பி யார் கூடயாவது இப்போ ஒரு பொண்ணு பஸ்ஸில் போகுது அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க தர்மம் கேட்குறாங்க அப்படின்னா சொந்தமாக சம்பாதிக்காத ஒரு பொண்ணு என்னென்னா சடனாக திரும்பி அப்பா கிட்டேயோ வீட்டுக்கார்கிட்டேயோ அண்ணன் தம்பிக்கிட்டேயோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 5 ரூபாயோ 2 ரூபாயோ 1 ரூபாயோ கேட்டு திரும்பி பார்க்குறப்ப அந்த பெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். இதே வீட்டில்ன்னு வைங்களேன், வீட்டில் ஏதோ சமைச்சு வச்சது சாப்பாடு தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற சாப்பாட்டை தூக்கி யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இது ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும். இதே வெளியே இடத்துக்கு போகிறப்ப இப்படி கேட்குறப்ப கொடுக்க முடியாமல் அண்ணனவோ அப்பாவோ வீட்டுக்காரையோ திரும்பி பார்த்து எங்கே ஒரு 2 ரூபா கொடுங்க, எங்கே ஒரு 5 ரூபா கொடுங்கன்றப்ப அந்த ஃபீல் வார்த்தையில் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு அது புரியும். இல்லை எங்கள் வீட்டில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டே நான் தான் எங்கள் வீட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரு, நான் நினச்சேன்னா எவ்வளோ வேணாலும் தர்மம் பண்ணலான்ற பொண்ணுங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கார் சம்பாரிச்சு கொண்டு கொடுக்குறாரு, அப்பா கொண்டு கொடுக்குறாரு, அந்த காசை நான் வச்சு கொடுக்குறேன்றப்ப அது அந்தளவுக்கு மன நிறைவாக இருக்காது. இதே நம்ம சம்பாரித்த காசில் அடுத்தவங்களுக்கு 1 ரூபா ஒரு கடுகு மணி அளவு உதவி செய்ய முடிஞ்சால் கூட அதில் கிடைக்கிற சந்தோஷம் மன நிம்மதி வேறு லெவல். இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் யாருக்காவது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, ஏதோ ஒரு ரொம்ப அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு குட்டி தொகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான முயற்சி எடுத்து வைங்க. ஜென்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.